திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அருகே சாலையை கடக்க முயன்ற சைக்கிள் மீது பைக் மோதியதில் வழக்கறிஞர் உட்பட 2 உயிரிழந்தனர். மேலும் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி காண்போரை பதைக்க செய்துள்ளது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ஜோதிகுமார் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். ஜோதிகுமார், இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் அம்ருத். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை ஆனந்தன் நகரைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் மனோகரன். இவர் நேற்று மாலை தனது இருசக்கர வாகனத்தில் திண்டுக்கல்லில் இருந்து நிலக்கோட்டைக்கு திண்டுக்கல் மதுரை 4 வழி தேசிய நெடுஞ்சாலையில் சின்னாலப்பட்டி அருகே பெருமாள் கோவில்பட்டி பிரிவு என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்த போது பெருமாள் கோவில்பட்டி மேற்கு தெருவைச் சேர்ந்த சின்னக்காலை என்பவர் தனது சைக்கிளில் சாலையை கடக்க முயன்றுள்ளார். அப்போது கண்ணிமைக்கும் நேரத்தில் வழக்கறிஞர் மனோகரனின் இருசக்கர வாகனம் சைக்கிளின் மீது பலமாக மோதியதில் 20 அடி தூரத்திற்கு சின்னக்காலை தூக்கி வீசப்பட்டார். இருசக்கர வாகனத்தில் வந்த வழக்கறிஞரும் இருசக்கர வாகனத்தோடு சாலையில் தரத்தரவென இழுத்துச் செல்லப்பட்டுள்ளார். இதனை அடுத்து விபத்து நடந்த இடத்திற்கு வந்த அம்பாத்துறை காவல்துறையினர் சம்பவ இடத்திலேயே வழக்கறிஞர் மனோகரன் உயிரிழந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் சைக்கிளில் வந்த முதியவர் சின்னக்காலையை திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் உதவியுடன் அனுமதிக்கப்பட்டனர். விபத்து குறித்து அம்பாத்துறை காவல் ஆய்வாளர் மீனாட்சி வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ததில் இறந்த மனோகரன் திண்டுக்கல் மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்க முன்னாள் தலைவராக இருந்தவர் என்றும் இவருக்கு ஒரு மனைவி ஒரு மகள் உள்ளனர். இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சின்னக்காலை இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அம்ருத், தற்போது விபத்து நடைபெற்ற இடத்தில் பதிவு செய்யப்பட்ட மிதிவண்டியும் இருசக்கர வாகனமும் மோதிக்கொள்ளும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அம்ருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜோதிகுமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.